பத்ர் சஹாபாக்களுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்ந்தது என்று சொன்னால், புகாரி ஷரீஃபினுடைய அந்த ஹதீஸ் கிரந்தத்தினுடைய விரிவுரையாளர் அவர்கள் சொல்லுவார்கள், பத்ர் சஹாபாக்களுடைய 313 சஹாபாக்களுடைய பெயரை சொல்லி யார் என்ன துவா செய்தாலும் அல்லாஹ் அவர்களுடைய துவாக்களை கபூல் செய்திடுவார். யார் என்ன ஹாஜத்தை முன்வைத்தாலும் அவர்களுடைய பெயரை சொல்லி துவா கேட்டால் உங்களுடைய துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படும் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பை கொடுத்திருக்கின்றார். இஸ்லாத்தில் பத்ருடைய யுத்தம் இருக்கிறது. அதுதான் இஸ்லாத்தினுடைய முதல் யுத்தமாகவும் அதே நேரத்தில் இஸ்லாத்திற்கு அதுதான் அஸ்திவாரமாகவும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி காட்டுகின்ற செய்திகள். எனவே அவர்கள் அந்த பத்ர் சஹாபாக்களுடைய அந்த தியாகத்தையும் அவர்கள் சுஹதாக்களை பற்றி நினைவு கூறப்படுவதையும் இன்றைய நாளில் நாம் கொண்டிருக்கின்றோம். எனவே முதல் இஸ்லாத்திலே யுத்தம் என்று சொன்னால் எப்படி யுத்தம் என்பது ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், எந்த இடத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி அவர்களுடைய தோழர்களும் சரி தானாகவே பல இடங்களுக்கு சென்று யுத்தம் செய்து வாளால் வெட்டி அந்த இடங்களையோ அல்லது அந்த பகுதிகளையோ என்ன செய்யவில்லை, கைப்பற்றவில்லை. ஆனால் இது உலக நியதிக்கு மாற்றமாக உலகத்தில் உள்ள அரசர்கள் எல்லாம் அவர்கள் யுத்தம் செய்வதெல்லாம் எதற்கு என்று சொன்னால் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பலப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களுடைய நில பரப்புகளை பெரிதாக அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அவர்கள் யுத்தங்களை எல்லாம் செய்தார்கள். எனவே இஸ்லாத்திலே அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா விஷயத்திற்கும் முன்மாதிரியாக நாம் கொடுத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்றார். எனவே நாம் ஒரு விஷயம் தொழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி தொழ வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் இருக்கிறது. நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி நோன்பு வைக்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் இருக்கிறது. ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படி செய்ய வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டி இருக்கின்றார்கள். எனவே நாம் ஒவ்வொரு சிறு விஷயத்திலிருந்து பெரும் விஷயம் வரை அத்தனை விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த அடிப்படையில் பிற்காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் யுத்தம் நடைபெற்றால் அந்த யுத்தத்தை எப்படி சந்திக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் வேண்டும் அல்லவா? அந்த வழிகாட்டுதலை கொடுப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்ருடைய யுத்தத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்வு செய்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு தொல்லைகளை கொடுத்திருக்கின்றார்கள், எவ்வளவு துன்பங்களை கொடுத்திருக்கின்றார்கள். மக்காவிலே 13 ஆண்டு காலங்கள் சொல்லால் பல துன்பங்களும் செயலால் இப்படி பல துன்பங்களை அனுபவித்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் எந்த இடத்தில் என்ன செய்யல, யுத்தம் செய்யவே இல்லை. அப்போ 13 வருடங்கள் கடந்து விட்டது. மதீனாவிற்கு வந்தார்கள். மதீனாவிற்கு வந்து 2 வருடங்கள் கடந்து விட்டது. 2 வருடங்கள் கடந்து முதல் ரமலான் கடமையாக ஆகின்றது. அந்த முதல் ரமலானுடைய மாதத்தில் இந்த 17ஆம் நாள் அன்றுதான் இந்த பத்ருடைய யுத்தமே துவங்குகின்றது, நடைபெறுகின்றது. எனவே இந்த பத்ருடைய யுத்தம் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய 17ஆம் பிறையிலான இவை எல்லாத்திற்கும் வழிகாட்டுதல் இருக்கிறது அல்லவா? அப்ப இந்த யுத்தத்திற்கு ஒரு வழிகாட்டுதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே நாம் பார்க்கலாம், பல ஹதீஸ்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு படையை அனுப்புகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் எந்த ஊருக்கு செல்கிறீர்களோ அந்த ஊரில் உள்ளவர்கள் பெண்களை நீங்கள் கொலை செய்யக்கூடாது, அங்கு இருக்கக்கூடிய சிறுவர்களை நீங்கள் கொலை செய்யக்கூடாது, அங்கு இருக்கக்கூடிய பெரியவர்களை நீங்கள் கொலை செய்யக்கூடாது, யுத்தம் அல்லாத எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. யாரெல்லாம்
செய்ய வேண்டும் என்ற இந்த களத்திற்குள்ளே வருகின்றார்களோ அவர்களை மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், போராட வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று தவிர மற்றவர்களை எந்த விதமான துன்புறுத்தலும் அடுத்தவர்களுக்கு தரக்கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு. அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் செல்லக்கூடிய இடங்களிலே அவர்களுடைய வணக்க ஸ்தலங்கள் இருந்தால் அதை சேதப்படுத்த கூடாது. அதே நேரத்தில் மரங்கள் இருந்தால், நிலத்தரக்கூடிய மரங்கள் இருந்தால் அந்த மரங்களை வெட்டக்கூடாது என்று பலவிதமான ஷரத்துக்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டுதான் ஒரு யுத்தத்திற்கு அனுப்புவார்கள். எனவே இந்த யுத்தம் என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு முதல் யுத்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்திலே தலைமை தாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்ருடைய யுத்தத்தை நடத்துகின்றார். அவர் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு இந்த எப்படி ஆரம்பித்ததுன்னு சொன்னா, நாம் சொன்னதை போல எந்த வகையிலும் பெருமனது இஸ்லாம் என்பதை நீ பல பேர் ஒரு இட்டுக்கட்டான ஒரு செயலை, இட்டுக்கட்டான ஒரு சொல்லை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா. இஸ்லாம் என்பது வாளால் பரவியது என்பதால் உண்மையிலே இஸ்லாம் என்பது ஒரு பொழுதும் வாளால் பரவவில்லை. எந்த யுத்தத்திலையும் வாண்டடா அவர்களாகவே முஸ்லிம்களாகவே சென்று என்ன செய்யல, யுத்தம் செய்யவில்லை. எல்லா யுத்த களங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒன்று அவர்கள் தாக்க வருகின்றார்கள், அவர்கள் தாக்க வருகின்ற பொழுது முஸ்லிம்கள் அதற்கு எதிர்வினை தாக்குதல் கொடுத்திருக்கின்றார்கள், அல்லது அவர்கள் தாக்க வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று தகவல் அறிந்தால் அதற்கு முன்பாகவே இவர்கள் சென்று என்ன செய்திருக்கிறார்கள், அந்த யுத்தத்திற்கு தற்காப்பு யுத்தத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த இரண்டு வகையை தவிர வேண்டுமென்று இவர்களாகவே சென்று மற்றவர்களை அவர்கள் யுத்தத்திற்கு அழைத்தார்கள் என்பது இஸ்லாத்திலே எந்த வரலாறும் இல்லை என்பதை நாம் பார்க்கலாம். அதே வகையிலே தான் இந்த பத்ருடைய யுத்தம். இந்த பத்ருடைய யுத்தத்தில் கூட எப்படி என்று சொன்னால், இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு பெரிய பல வருடங்கள் 2-3 வருடங்களாக மக்காவிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் அப்பொழுதே அவர்கள் ஒரு திட்டம் தீட்டினார்கள். அந்த திட்டத்தை அவர்கள் தீட்டி ஒரு பெரும் படையை உருவாக்கி, நாம் மதீனாவிற்கு சென்ற இஸ்லாமியர்களும் முகமதுடைய ஆட்களையும் அடித்து நாசப்படுத்தி விட வேண்டும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டம் போட்டு வியாபாரங்களை எல்லாம் செய்து அதனுடைய பொருட்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தார். எனவே இதில் மிகப்பெரிய திட்டமாக இருந்தவர்கள் எதிரணியிலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, 2 பேர்களிலும் பெரும் ஆட்கள் இந்த யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள். எந்த மாதிரியா வேறு எந்த யுத்தத்திலே இந்த மாதிரி பெரும் ஆட்கள் கலந்து கொண்ட யுத்தத்தை பார்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல கலீஃபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் உள்ள கலீஃபாக்கள் இந்த யுத்தத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். பெரும் சஹாபாக்கள் இந்த யுத்தத்திலே கலந்திருக்கின்றார்கள். சஅத் இப்னு முஆத் என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் இந்த யுத்தத்திலே கலந்திருக்கின்றார்கள். எனவே பெரும் ஆட்களை எல்லாம், பெருந்தலைகளை எல்லாம் இந்த யுத்தத்திலே கலந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே போல எதிரணியில பார்த்தோம்னு சொன்னா அபூஜஹல் அந்த யுத்தத்திலே, பத்ருடைய யுத்தத்திலே கலந்து கொண்டவர். அதே போல ஷைபா, உத்பா என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கும் ரசூலுக்கும் மிக கொடூரங்களை, அதிகமான தொந்தரவுகளை கொடுத்தவர்கள். அதே போல உமையா என்பவர், இந்த மிக பெரும் ஆட்களை எல்லாம், பெரும் பலம் பொருந்தியவர்கள் எல்லாம் இந்த பத்ருடைய யுத்தத்திலே அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்படி பெரும் ஆள்களுக்கு மத்தியில் நடந்த இந்த யுத்தம் தான் இந்த பத்ருடைய யுத்தம். இந்த பத்ருடைய யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் எல்லாம் அழைத்து ஆலோசனை கேட்கின்றார்கள். எனவே நம்மள என்ன செய்யறாங்க, தாக்குவதற்காண்டி எல்லாரும் என்ன செய்யறாங்க, புறப்பட்டு வர்றாங்க. இப்ப நம்ம என்ன செய்யலாம், நாம யுத்தத்தை சந்திக்கலாமா, என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை கேட்கிறாங்க. இப்ப இந்த ஆலோசனை கேட்கின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆலோசனை சொல்றாங்க. யாரும் சொன்னா இந்த யுத்தத்தை நாம என்ன செய்யலாம், சந்திக்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து அவர்கள் ஒரு ஆலோசனை சொல்கிறார்கள். யாரும் சொல்லலாம் இந்த யுத்தத்தை நாம் சந்திக்கலாம். இப்படி ஒவ்வொருவர்களும் இருந்து இந்த யுத்தத்தை செய்யலாம் என்பதை சொல்கின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் என்று சொன்னால், மதீனா வாசிகளை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அன்சாரிகளுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். காரணம் என்னன்னு சொன்னா,
இவர்கள் தான் மதீனாவாசிகள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் இருந்து அழைத்து வந்தவர்கள். வந்த இவர்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த ஊர்வாசிகளுக்கு மதீனாவாசிகளுக்கு ஒரு தொந்தரவா என்ன செய்யக்கூடாது. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, யுத்தம்னா என்ன தெரியாது, யுத்தத்தை பார்த்தது கூட கிடையாது. அவங்களுடைய இது என்ன சொன்னா விவசாயம் தான், வேற ஒண்ணும் தெரியாது. அப்படிப்பட்ட அந்த மதீனாவாசிகளுக்கு நாம் என்ன செய்யணும், யுத்தத்தை நாம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதனால அவங்களுக்கு பெரிய ஏதாவது பாதிப்பு வந்துடுமா அப்படின்றதுக்கான என்ன செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயங்குறாங்க. ஒரு ஆள்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டே இருக்காங்க. இந்த ஆலோசனை கேட்டுட்டே இருக்கும் பொழுது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவங்க பார்க்கறாங்க. பார்த்த உடனே அவங்க கடைசி என்ன செய்றாங்க, எந்திரிக்கிறாங்க. எழுந்திருச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஒரு ஆலோசனை சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த மதீனா வாசிகளுடைய அத்தனை பேருடைய சார்பாக நான் என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ அன்சாரிகளுடைய அத்தனை பேர்களுடைய சார்பாக என்னுடைய கருத்தை நான் வைக்கின்றேன். என்ன கருத்தை அவர்கள் பதிவிக்கிறார் தெரியுமா? நாங்கள் யுத்தத்திற்கு வருகிறோம் என்று ஒத்த வார்த்தையில் எல்லோரும் வரை அவர்கள் சொல்லவில்லை. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் இளம் வயதை சார்ந்தவர்கள், ஒரு கூட்டத்தினுடைய தலைவராக இருந்தவர்கள், ஒரு கபீலாவுடைய தலைவராக இருந்தவர்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து சொன்னார்கள், நாங்கள் இந்த யுத்தத்திற்கு நாங்கள் எப்படி தயாராகிறோம் என்று சொன்னால், நபியே நீங்கள் ஏதோ எதிர்பார்த்தவர்களாக, எங்களுடைய ஆலோசனை எதிர்பார்த்தவர்களாக இருப்பதை போல தெரிகின்றது. எங்களுடைய எண்ணங்கள் எப்படியாக இருக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்ப்பதை போன்று தெரிகின்றது. ஆனால் நாங்கள் சொல்கின்றோம், ஒவ்வொரு நேரத்திலையும் நீங்கள் என்ன கட்டளையிடுகிறீர்களோ அப்படியே நிறைவேற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். நீங்கள் என்ன சொன்னாலும் அதை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர்கள். அதில் நீண்ட பல வாக்கியங்கள் எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டு வருவார்கள். அதில் 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்லுகின்றேன். அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், இங்கு ஒரு கடல் இருக்கிறது, இந்த கடலிலே நீங்கள் குதி என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், இந்த அன்சாரிகள் எல்லோரும் சேர்ந்து அந்த கடலில் குதிச்சு உங்களுக்கு அவனுடைய உயிரை விட்டுருவோம் அப்படின்னா. அப்படியும் இல்லையா, நீங்க ஒரு கட்டளையிடுங்க, மலைக்கு மேல போய் நின்று அப்படியே நீங்க ஊச்சிருங்க அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், நாங்கள் அத்தனை பேர்கள் மலையிலிருந்து அப்படியே குதித்து விடுவோம் கீழே என்பதாக சொன்னார்கள். எனவே இந்த அளவிற்கு நாங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பாக எங்களுடைய உயிரை உங்களுக்காக வேண்டி கொடுப்பதற்கு, இஸ்லாத்திற்கு கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறோம் என்பதாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனசுல ஒரு தசல்லி ஏற்பட்டது, ஒரு நிம்மதி ஏற்பட்டது. மதீனா வாசிகள் அவர்களும் இந்த யுத்தத்திலே கலந்து கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணம் எதற்கு நம்மளுடைய எண்ணத்திற்கு எதிராக இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கிக் கொண்டு அத்தோடு ஆலோசனையை முடித்துக் கொள்கின்றார். எனவே அந்த ஆலோசனை முடிகின்றது, யுத்தம் நடக்க ஆரம்பிக்கின்றது. யுத்தத்திலே நம்ம பல நிகழ்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த யுத்தத்திலே நடத்தி காட்டினார். பெரும் பெரும் விஷயங்களை எல்லாம் அந்த யுத்தத்தில் நடந்தது. அந்த யுத்தத்திலே அபூ ஜஹல் கலந்து கொண்டான் அல்லவா? அந்த அபூ ஜஹலை கொலை செய்வதற்கு 2 சிறுவர்கள் தான் உள்ளே வந்தவர்கள். 2 சிறுவர்கள், முஆத் முஅவ்வித் என்று சொல்லப்படக்கூடிய 2 சிறுவர்கள். ரொம்ப ரொம்ப பெரிய வயசுல, அவங்க ஒரு 15 வயசுக்குள்ள உள்ள சிறுவர்கள் தான். அவங்க யுத்த களத்துக்குள்ளே அவங்க என்ன செய்யல, செலக்டே பண்ணல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருந்தாலும் ஆர்வத்துல உள்ள வந்து பூந்துட்டாங்க. உள்ள வந்து பூந்தவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கின்றார்கள். அழைத்து கேட்கிறாங்க, இந்த அபூ ஜஹல் ஒருத்தன் சொல்லிட்டு இருப்பாங்களே, எல்லாரும் பேசுவாங்களே, ரொம்ப ரசூலுல்லாஹ் ரொம்ப அதிகமா திட்டுனவன், ரொம்ப ரசூலுல்லாஹ் ரொம்ப அதிகமா கேவலப்படுத்தினானவே, தொந்தரவுலாம் கொடுத்தானவே, அந்த அபூ ஜஹல் யாரு நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஏன்பா அவனை பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல அவனை அடிக்காம நான் விட மாட்டோம், அவனை அடிக்காமல் விட மாட்டோம். இல்ல அவன் ரொம்ப பெரிய அவன், இதெல்லாம் நீங்க ஓத முடியாது. உடனே இந்த 2 பேரும் சொன்னாங்க, நாங்கள் அடிப்போம் அவனை, எங்களுடைய உயிரை போனாலும் ஒண்ணு நாங்க மொத்தா போனாலும் வரல, அவன் மொத்தானா இல்ல நாங்க மொத்தா, எனவே எங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, அந்த அபூ ஜஹல் அடிக்காம ஒரு பொழுது என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு கடைசியில காட்டினாங்க, அதை நிக்கிறான் பாரு, அவன் தான் அபூ ஜஹல் என்ன செய்யறாங்க, அடையாளம். இந்த முஆத் முஅவ்வித் 2 பேர்களும் அவர்கள் சிறு வயதாக இருந்தாலும் வேகமாக சென்று ஒரே பாயிண்ட் வேகமாக நெஞ்சில் என்ன செய்யறாங்க, அப்படியே கீழே சாய்ச்சி அபூ ஜஹல் ஓங்கி ஒரு குத்து விட்டார்.
வாளால் ஒரு குத்து விட்ட உடனே அபூஜஹல் ஒரே அடியில நிலை கொண்டு போனார். 2 பேர்களும் சேர்ந்த அபூஜஹலை சரமாரியாக தாக்கி குற்றோயினமாக, அதாவது உயிர் போகக்கூடிய நிலையில் இருக்க அந்த அபூஜஹல். அந்த அபூஜஹல் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொன்னார்கள், இந்த அபூஜஹல் என்ன செய்கின்றான், அவருடைய நிலைமையை பார்த்துட்டு சொல்லி அனுப்புறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, அபூஜஹலை போய் பார்க்கறாங்க. அபூஜஹலை பார்த்தா உயிரை ஊசலாடிக்கிட்டு இருக்கு அபூஜஹல். அந்த நேரத்தில் இந்த அபூஜஹல் சொல்கின்றார், அந்த 2 பேர்களை சிறுவர்களை பார்த்து சொல்கின்றார், எதற்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு வீரனை நீங்கள் 2 பேரும் வீழ்த்திய வரலாறுகள் உண்டா? வரலாறு இதற்கு முன்னால் நீங்கள் என்னை போன்ற ஒரு வீரனை வீழ்த்தி இருக்கவே முடியாது என்பதாக சொன்னார். எனவே அவன் இறந்து போகக்கூடிய கடைசி நேரத்தில் கூட கர்வத்தை அவன் வெளிப்படுத்துகின்றான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து உடனே சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய லஅனத், அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு உண்டாகட்டும் என்பதாக அபூஜஹலை பார்த்து சொன்னார்கள். எனவே அந்த அபூஜஹல் எந்த அளவுக்கு மோசமானவன் என்று சொன்னால் ஃபிரௌனை விட மோசமானவன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த அபூஜஹல் கடைசி நேரத்தில் கூட அந்த பெருமையை வெளிப்படுத்தினான் அல்லவா. ஆனால் ஃபிரௌன் என்ன செஞ்சான், அவன் அந்த தண்ணீரில் நைல் நதியில மூழ்கி அடிக்கக்கூடிய அந்த நேரத்துல அவன் எப்படியும் நாம என்ன செய்ய போறோம், இறந்து போகிறோம் தெரிஞ்ச உடனே என்ன செய்ய, கலிமா சொல்ல ஆரம்பிச்சான். தெரிஞ்ச உடனே கலிமா சொல்லணும் அப்படின்னு நினைச்சான். அப்ப அந்த கலிமா சொல்வதற்காக வாயை அவன் திறக்கின்ற பொழுதுதான் அவனுடைய வாயில் மண்ணை என்ன செய்கிறார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போடுகின்றார்கள். ஏன்னு சொன்னா சக்ராத்துடைய நேரத்தில் நீ என்ன தௌபா சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படாதல்லவா. எனவே அந்த நேரத்தில் கூட அவன் என்ன செய்கிறான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்ததல்லவா அந்த ஃபிரௌனுக்கு இருந்த எண்ணம் கூட இந்த அபூஜஹலுக்கு இல்லை. அவனை விட கேடு கட்டவன் மோசமானவன் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதற்கு பின்னால் அந்த 2 பேர்களும் என்ன செய்கிறார்கள், அபூஜஹலுடைய தலையை ஒரே வெட்டாக வெட்டுகின்றார்கள். வெட்டி அந்த அபூஜஹலுடைய தலையை, அந்த தலையிலே ஒரு கம்பியை குத்தி அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே எடுத்து வருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூஜஹலுடைய தலையை பார்த்து சொன்னார்கள், இன்ன உம்மத்தி ஃபிரௌன், என்னுடைய உம்மத்தினுடைய ஃபிரௌன் இந்த அபூஜஹல் தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் எப்படி ஃபிரௌன் கொடூரமான அரசனாக இருந்தானோ, அதே போல என்னுடைய உம்மத்தினுடைய கொடூரமான எதிரியான் என்று சொன்னால் அது அபூஜஹல் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த அபூஜஹலை வீழ்த்தியது 2 சிறுவர்கள், முஆத் முஅப்பித் என்று சொன்ன 2 சிறுவர்கள். எனவே இப்படி பல நிகழ்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த யுத்த காலத்திலே பல ஆச்சரியமான பல செய்திகளை ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்திற்கு இப்படி ஒரு துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் தோல்வியாகிவிட்டால் லா அஅ்புது அபதா, இதற்கு பின்னால் இந்த உலகத்தில் நீ வணங்கப்படவே மாட்டாய், யாரும் ஒன்று வணங்குவதற்கு ஆளை இருக்க மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ருடைய யுத்தத்திற்கு இது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த யுத்தத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யல, இப்படி ஒரு துஆவை செய்தார்கள் என்று சொன்னால் இந்த பத்ர் சஹாபாக்கள் அவர்கள் இல்லை என்று சொன்னால் இஸ்லாத்தில் இந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த இடத்தில் நம்மளால் இங்கே உட்கார்ந்து இருக்க முடியாது. 200 கோடி முஸ்லிம்கள் என்ற காலத்தில் இருந்து வாழ்ந்திருக்க முடியாது. அதற்கு எல்லாம் பெரும் காரணமாக இருந்தவர்கள் யாருன்னு சொன்னால் அந்த பத்ர் சஹாபாக்கள் தான். முதல்ல ஒரு துணிச்சல் ஒன்று வரணும் இல்லை, ஒரு யுத்தத்தை சந்திப்பதற்கு நான் அல்லாஹ்வுடைய உதவி வந்தது 2 விஷயம். 2வது விஷயம், முதல் விஷயம் அவர்களுக்கு உண்டான அந்த துணிச்சல். அவரிடத்தில் எந்த விதமான பலம் இல்லை, ஆயுதம் இல்லை, எதுவும் இல்லை. ஏதோ கொஞ்சோடு ஒட்டகம், ஒரு சில ஒட்டகங்கள் தான், ஒரு சில குதிரைகள். எல்லோரிடத்திலும் என்ன இல்லை, வாள் இல்லை, எல்லோரிடத்திலும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சில பேர்கள் அவர்கள் கட்டையெல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன சென்றார்கள், யுத்தத்திற்கு சென்றார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையை எதிராளிகளிடத்திலே பலவிதமான ஆயுதங்கள் அவரிடத்திலே, ஏனை படை இருந்தது, குதிரை படை இருந்தது, எல்லா படைகளும் அவரிடத்தில் இருந்தது, ஆயுதங்கள் எல்லாம் அவரிடத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் இவர்கள் ஒரு யுத்தத்தை
கூட்டம், அவர்கள் 1000க்கு மேற்பட்டவர்கள், இவர்கள் 313 சஹாபாக்கள் என்று இந்த யுத்தத்திற்குள்ளே நுழைந்தால் இந்த 313 பேர்களை ஈஸியாக வெற்றி கொள்ளலாம், ஈஸியாக அவர்களுடைய கதை முடித்து விடலாம். அதற்கு துணிந்து வந்தார்கள் அல்லவா? அல்லாஹ் அதற்காக வேண்டிய இந்த பத்ர் சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை, கண்ணியத்தை எல்லாம் கொடுத்து விட்டார். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த பத்ர் சஹாபாக்கள் அல்லாஹ் மன்னித்து விட்டார். இவர்கள் எந்த பாவத்தை இதற்கு பின்னால் செய்தாலும் கூட அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டாங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பத்ர் சஹாபாக்கள், இந்த சஹாபாக்களிலே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் பத்ர் சஹாபாக்கள் தான். அதனால்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், எப்படி இந்த உலகத்திலே இந்த பூமியிலே பத்ர் சஹாபாக்கள் சிறந்தவர்களாக இருக்கின்றார்களோ அதே போல பத்ருடைய யுத்தத்திலே கலந்து கொண்ட மலக்குகள் அல்லாஹ் சொல்றான், பட்டியலிடுகிறான். முதல்ல 1000 மலக்குகளை நாம் இறக்கினோம், பின்னால 3000 மலக்குகளை இறக்கினோம், பின்னால 5000 மலக்குகளை கொண்டு இந்த பத்ரிலே நாம் உதவி செய்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றார். எனவே இந்த பத்ரிலே கலந்து கொண்ட 5000 மலக்குகள் இருக்கிறார்கள் அல்லவா? மலக்குகளிலே சிறந்தவர்கள் இந்த 5000 மலக்குமார்கள். எனவே அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இந்த பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு, மலக்குகள், மனிதர்கள் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பை கொடுத்தார். ஒரு நேரத்தில் ஒரு சஹாபி கூட ஒரு தவறு ஒன்று செய்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவரை விட்டுருங்க, அவர் பத்ர் சஹாபி அப்படின்னு சொன்னார். எனவே கடைசி காலம் வரை பத்ர் சஹாபாக்களுக்கு ஒரு கண்ணியத்தை, ஒரு மதிப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பத்ர் சஹாபாக்கள் தான் சுஹதாக்களே, பத்ர் சஹாபாக்கள் தான் அவர்கள் அந்த சொர்க்கத்திற்குள்ளே முதல் முதலாக நுழையக்கூடியவர்கள். சுஹதாக்களிலே அவர்கள் தான் முதலாக வரக்கூடியவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஆகிரத்திலே உயர்தரமான அந்தஸ்தை, கண்ணியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு சிறப்பை, கண்ணியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதை ஏன் என்று சொன்னால் இது ஒரு எப்படிப்பட்ட ஒரு யுத்தம் என்று சொன்னால் ஈமானுக்கும் குஃப்ருக்கும் மத்தியில் உண்டான ஒரு யுத்தம். ஈமானுக்கும் குஃப்ருக்கும், இஸ்லாத்திற்கும் எதிரானவர்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு யுத்தம். எனவே தான் அந்த யுத்தத்திலே எப்படி என்று சொன்னால் இந்த பக்கம் தந்தை இருக்கின்றார், அந்த பக்கம் மகன் இருக்கின்றார், இந்த பக்கம் அண்ணன் இருக்கின்றார், அந்த பக்கம் தம்பி இருக்கின்றார், அந்த பக்கம் தந்தை, இந்த பக்கம் மகன், இப்படி உறவுகள் எல்லாம் சேர்ந்து செய்யப்படக்கூடிய ஒரு யுத்தம் அது பத்ருடைய யுத்தம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பக்கம் இருக்கின்றார்கள், அவர்களுடைய மகன் அப்துர் ரஹ்மான் எதிரடியிலே இருக்கின்றார். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த பக்கத்தில், இஸ்லாமிய பக்கத்தில் அடியிலே இருக்கின்றார்கள். அவருடைய சகோதரர் அபு அசீஸ் என்பவர் அந்த பக்கத்தில் இருக்கின்றார். இப்படி சஹாபாக்கள் இந்த பக்கம், அவருடைய உறவினர்கள் எல்லாம் அந்த பக்கம். அதனால்தான் ஒரு நேரத்தில் சொல்வார்கள், ஒரு நேரத்தில் அப்துர் ரஹ்மான் என்பவர், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் பிற்காலத்தில் சொல்லுவார்கள், இந்த பத்ருடைய நேரத்தில் நீங்க கையில கிடைச்சிங்க, சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, என்ன செஞ்சிருக்கலாம், உங்களை நான் போட்டிருக்கலாம் அந்த நேரத்துல, என்னுடைய தந்தையாச்சே போனா போகுது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டேன், விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, அந்த பத்ருடைய யுத்தத்திலே என்னுடைய கண்ணுல நீ படல, என் கண்ணுல நீ பட்டு இருந்தா என் பையன் தானே நான் பார்க்க மாட்டேன், ஒரே வெட்டிருப்போம் அப்படின்னா. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் என்று வந்து விட்டால் உறவுகளை எல்லாம் தூக்கி போட்டு விட்டார். எனவே உறவுகளுக்கு எல்லாம் என்னது, என்னுடைய உறவு என்பது ஈமான், இஸ்லாத்தில் யாரெல்லாம் முஃமின்கள் அவர்கள் தான் என்னுடைய உறவினர்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள், அவருடைய சகோதரர் அங்கே பிடிக்கப்படுகின்றார். பிடிக்கப்பட்டு அங்கே கைதிகள் எல்லாம் கையில் என்ன செய்யப்படுது, கயிறை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவங்க வர்றாங்க, வந்து சொல்றாங்க, அபூ அஸீஸ் என்று சொல்லப்படக்கூடிய சகோதரர், அவர் கையை நல்லா கட்டுங்க அப்படின்றாங்க. அவர் கையை நல்லா இறுக்கமா கட்டுங்க, விட்டுறாதீங்க அப்படின்னு. உடனே அவர் சகோதரர் பார்த்து சொல்றார், நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா, எனக்கு என்னது ஒரு தம்பிக்கு இப்பெல்லாம் வந்து கட்டுறாங்களே, அது அவுத்து ஊறது இடம் சிபாரிசு பண்ணுவான்னு பார்த்தா நீயே நல்லா கட்டு சொல்றியே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்பொழுது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யாருப்பா சகோதரன், நீ எனக்கு சகோதரனா? இல்லை, நீ எனக்கு சகோதரன் அல்ல,
கட்டுகின்றாரே, ஒரு ஈமானோடு உன்னுடைய கையிலே கயிறை கட்டுகின்றாரே, அவர்தான் என்னுடைய சகோதரர். ஈமானுடைய சகோதரர் அவர்தான், நீ எனக்கு சகோதரன் இல்லை என்பதாக உமைர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள். எனவே இப்படி ஈமானுக்கும் குஃப்ருக்கும் மத்தியில் நடந்த ஒரு யுத்தமே. அதே நேரத்தில் உறவுகளை எல்லாம் தூக்கி வீசினார்கள். அவர்கள் குஃப்ர், அவர்கள் எல்லாம் காஃபிரானவர்கள். எனவே அப்படிதான் இந்த யுத்தத்தை சந்தித்தார்கள். இந்த யுத்தத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளை கொண்டு உதவி செய்தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா. நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் ரொம்பவும் ஒரு ஏலாதவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். ஒன்றுமே செய்ய முடியாத பலகீனமானவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் நான் உங்களுக்கு மலக்குகளை கொண்டு நான் உங்களுக்கு உதவி செய்தோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். எனவே மலக்குகள் அங்கே இறங்கினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இவர்கள் வாளை எடுத்து வெட்டலாம் போவாங்க, அதுக்குள்ள தலைக்கீழ விழுந்துடும் எதிராளியுடைய தலை. யார் வெட்டினார்கள் அப்படின்னு சொன்னால் மலக்குகள் வந்து எட்டினார்கள். பல சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், வெள்ளை நிறத்திலே வானத்திலிருந்து கீழே இறங்கியவர்களை நாங்கள் பார்த்தோம். வெள்ளை நிறத்தில் குதிரையில் வந்து வெட்டியவர்களை நாங்கள் பார்த்தோம். தலப்பாகை கட்டி இறங்கி வந்தவர்களை நாங்கள் பார்த்தோம் என்பதெல்லாம் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களுக்கு இந்த பத்ருடைய யுத்தத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் கொடுத்தார். எல்லா விதமான அந்த பத்ருடைய யுத்தத்திலே அவர்கள் வெற்றியாவதற்குண்டான எல்லா வழிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லேசாக ஆக்கி கொடுத்தார். எந்த அளவுக்கு சொன்னால் அவர்களுடைய உள்ளத்திலே, சஹாபாக்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயத்தை போக்கினார். என்ன நம்மளை கொன்றாங்களோ, நம்ம அழிஞ்சிருவோமோ அப்படின்ற அந்த பயத்தை அல்லாஹ் என்ன செஞ்சார்? நீக்கினார். அவருடைய உள்ளத்திலே நிம்மதி அல்லாஹ் போட்டார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்றைய இரவு நேரத்துல, இன்னைக்கு இரவு என்ன செய்யறாங்கன்னா நிம்மதியா சஹாபாக்கள் தூங்குறாங்க. அவங்க எல்லாம் யாரும் தூங்கல, சஹாபாக்கள் நிம்மதியா தூங்கி எழுந்திருக்கிறாங்க. யாருக்காவது இந்த மாதிரி தூக்கம் வருமா? நாளைக்கு ஒரு யுத்த களம், நாளைக்கு நம்ம என்ன செய்வோம், வாழ்வா சாவா என்ற ஒரு சூழ்நிலை யாருக்காவது தூக்கம் வருமா? அல்லாஹ் அங்க தூக்கத்தை எல்லாம் கொடுக்கின்றான். அதே போல அல்லாஹ் மழையை கொடுக்கின்றான். அந்த மழையின் மூலமாக அந்த சஹாபாக்களுடைய பகுதிகள் மிக லேசான முறையில் ஆகிவிட்டது. அவர்களுடைய பகுதிகள் சேரும் சகதியமாக ஆகிவிட்டது. இப்படி ஒவ்வொன்றாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, பத்ர் சஹாபாக்களுக்கு எல்லா வகையிலும் அவர்களுக்கு ஒரு உதவியாக வெற்றி பெறுவதற்குண்டான எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே பதிவு செய்கிறார். எனவே தான் அந்த பத்ருடைய யுத்தத்திலே அவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். பல முஅஜிசாக்கள், பல அற்புதங்களும் அந்த பத்ருடைய யுத்தத்திலே நடந்திருக்கின்றது. ரிஃபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவங்கள கண்ணுல இந்த ஈட்டிப்பட்டதுனால என்னாச்சுன்னா கண்ணு அப்படியே வெளியே வந்துருச்சு. அந்த கண்ணு வெளியே வந்து அந்த கண்ணோட அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண்ணு அப்படியே வெளியே வந்துருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, யா ரசூலுல்லாஹி கண்ணு அப்படியே வெளியே வந்துருச்சு யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த கண்ணை எடுத்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவருடைய உமிழ் நீரை வச்சு தடவி மீண்டும் அந்த கண்ணுடைய இடத்துல என்ன செய்யறாங்க, வச்சிருந்தாங்க. அந்த கண் அப்படியே ஃபிட் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு சொன்னா அவங்க சொல்றாங்க, என்னுடைய ஹயாத் வரைக்கும், மௌத் வரைக்கும் அந்த கண்ணில எந்த பிரச்சனையும் எனக்கு வரவே இல்லை அப்படின்றாங்க. அவன் இப்படியான ஒரு முஅஜிசாக்கள் எல்லாம் என்ன செய்த அந்த பத்ருடைய யுத்தத்திலே அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதே போல உக்காஷா ரலியல்லாஹு நமக்கு எல்லாம் தெரியும். உக்காஷா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த யுத்த களத்திலே ஒரு வாளை எடுத்துட்டு போனாங்க. சாதாரண வாளை என்ன செஞ்சுட்டு உடஞ்சி போயிடுச்சு. யாரும் சொல்ல, எனக்கு வாள் இல்லை, என்ன செய்யறது, நான் யுத்தம் செய்ய போறேன். பக்கத்துல கீழே கடந்த ஒரு கட்டை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கையில கொடுத்தாங்க. உக்காஷாவை இந்த இடத்துல போய் என்ன செய்ய, சண்டை போட அப்படின்னா. அதனால் உக்காஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த கீழே கடந்த அந்த கட்டை எடுத்து சென்றார்கள் அல்லவா, அந்த கட்டையை கொண்டு அவர்கள் பத்ருடைய யுத்தம் அல்ல, அதற்கு பின்னால் நடந்த பல யுத்தங்களில் கூட அந்த கட்டை தான் எடுத்து போவாங்க. எல்லாரும் ஆளை தூக்கிட்டு போவாங்க, உக்காஷா ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, கட்டையை தூக்கிட்டு போவாங்க. காரணம் என்ன சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கொடுத்த அந்த கட்டை, அந்த கட்டையினுடைய முஅஜிஸா அற்புதம் என்னவென்று சொன்னால், அந்த கட்டையை எடுத்து எதிராளிகளை ஓங்கி பிடித்து அடிச்சான்னு சொன்னா அவன் மண்டையில போய் ஓங்கி அடிக்கப்பட்டு மீண்டும் அந்த கட்டை ஸ்பிரிங் மாதிரி என்ன செஞ்சோன்னா திரும்ப அவன் கைக்கே திரும்ப வந்துடும், திரும்ப அவங்க கிட்டே கையில வந்துடும், திரும்ப பிடிச்சிருவான். எனவே இப்படி ஒரு அற்புதமான ஒரு கட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம்பட்டி எடுத்து கொடுத்ததினால், அதனால் சொல்வார்கள் அவருடைய
உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வரை, அந்த யுத்தங்கள் வரை அவர்கள் அதை கட்டியை கொண்டே அவர்கள் யுத்தம் செய்தார்கள் என்ற வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். எனவே இப்படி பல முஅஜிசாக்கள், பல அற்புதங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்ருடைய யுத்தத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த பத்ருடைய யுத்தத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்ல வரக்கூடிய பாடம் எதுதான்? நீங்கள் அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து, அல்லாஹ் ரசூலுடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஈமானுக்கு முன்னுரிமை கொடுத்து, அது யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்கள் யாராக இருந்தாலும் சரி, எதற்காக வேண்டியும் ஈமானை ஒரு பொழுதும் விட்டுவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பத்ரின் மூலமாக நமக்கு ஒரு பாடத்தை எல்லாம் கொடுக்கின்றார். எனவே சொத்துக்காக வேண்டிய இஸ்லாத்தை விட்டு செல்வதோ, அல்லது அதற்கு ஒருவனை நான் விரும்பி விட்டேன் என்பதற்காக காதலுக்காக வேண்டிய இஸ்லாத்தை விட்டு செல்வதோ, ஈமானை விட்டு செல்வதோ, அதே போல அண்ணன் தம்பி சகோதரருக்காக வேண்டி விட்டு செல்வதோ, அல்லது யாருக்காக வேண்டி சமரசம் செய்து கொள்வதோ, எந்த விஷயத்தில் உறவுகளுக்கு மத்தியில் இஸ்லாத்தை விட்டு கொடுப்பது, ஈமானை விட்டு கொடுப்பதோ, அல்லது சமரசம் செய்து கொள்வதோ ஒரு பொழுதும் கூடாது. அப்படி யார் உறுதியாக ஈமானில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். எப்படி பத்ரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு உதவி கொடுத்தானோ, அதே போல நாம் அதில் இஸ்திகாமத்தாக ஈமானிலே நிலைத்திருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக பதிவு செய்கின்றார். அதனால்தான் ஒரு ஆயத்தில் கூட அல்லாஹ் சொல்வான், யார் இன்னல்லதீன காலூ ரப்புனா அல்லாஹு சும்ம இஸ்தகாமு, யார் அல்லாஹ் என்று சொல்லி அதிலே இஸ்திகாமத்தாக நிலைப்பாடோடு யார் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து கழிக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியப்படுத்துகின்றார். ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதரை இஸ்திகாமத்தோடு ஈமானோடு யார் அதிலே உறுதியாக இருந்து, பல சிரமங்கள் வந்தாலும் பரவாயில்ல, பல பேர் நம்மளை பகிர்ச்சிட்டாலும் பரவாயில்ல, பல பேர் நமக்கு எதிராயிட்டாலும் பரவாயில்ல, அண்ணன் தம்பிக்கு எதிராக இஸ்லாத்தை எடுத்து சொல்கின்ற பொழுது, ஷரியத்தை சொல்கின்ற பொழுது அவன் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்லை, அதில் உறுதியாக இருந்தோம் என்று சொன்னார் அல்லாஹ் அவருடைய ஹயாத்துடைய கடைசி நேரத்திலே மலக்குகளை அல்லாஹ் இறக்குகின்றார். மலக்குகள் அவர்களிடத்திலே வந்து சுபச்சோதனம் செய்கின்றார்கள். சுபச்சோதனம் சொல்லிவிட்டு சொல்வார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம், உங்கள் கூட இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு சொர்க்கத்தை வாக்களித்து சொர்க்கத்தை அவர்கள் காட்டுவார்கள். அவருடைய ஹயாத்திலே அவர்கள் சொர்க்கத்தை பார்த்து மௌத்தாவார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அதே ஈமானில் நாம் உறுதியானவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த மலக்குகளை கொண்டு அல்லாஹ் இறக்கி நமக்கு சுபச்சோனத்தை சொல்கிறானோ அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு ஈமானோடு வாழ வேண்டும் என்பதை இந்த பத்ருடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஈமானோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தார்கள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.